கொஞ்சம் வித்தியாசமா பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி செய்து பாருங்க. பீட்ரூட் விரும்பி சாப்பிடாதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை அதாவது வறுக்காத வேர்க்கடலை நான் இப்ப சேர்க்கிறேன். வறுத்த வேர்க்கடலையா இருந்தா எப்ப சேர்க்கணும் நான் சொல்றேன். இப்ப இத மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. இது பாதி வறுபட்டு வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. எப்பவுமே நம்ம பொரியல் செய்யும் பொழுது கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி சேர்த்து செய்து பாருங்க. நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்ப இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்ப அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாவை உடைச்சி விட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசா கட் பண்ணாம இந்த மாதிரி ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பவுமே பீட்ரூட்டை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது சீக்கிரம் வெந்து வரும். ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. லைட்டா அப்படி தெளிச்சு விட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக, அதாவது குறைவாக தண்ணி சேர்க்கணுன்றதுக்காக நான் லைட்டா தெளிச்சு விட்ட மாதிரி காமிச்சிருக்கேன். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்து செய்தோம் அப்படின்னா பீட்ரூட் ரொம்ப நேரம் வெந்துட்டு அதனுடைய சுவையே மாறிடும். அதனால எப்பயுமே லைட்டா தண்ணி சேர்த்துட்டு அந்த ஆவிலே வேக வச்சோம் அப்படின்னா அந்த பீட்ரூட் நல்ல சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ இது வேகிறதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. நல்ல நைஸான பவுடரை அரைக்கணும். ஏற்கனவே உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையை, அதாவது கொத்தமல்லி, ஜீரகம், கருவேப்பிலையை வறுத்துட்டு இந்த ஸ்டேஜில் அந்த வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நான் எல்லாத்தையும் சேர்க்க போகிறது கிடையாது இன்னைக்கு. இதில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த வாரம் நம்ம எதாவது பொரியல் செய்தோம் அப்படின்னா அதில் நம்ம சேர்த்து பயன்படுத்திக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க நான் சரியாக ஒரு 4 நிமிஷம் வச்சுருந்தேன். நல்லா அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. அந்த ஆவிலே நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்பவுமே நான் எல்லாத்தையும் சேர்க்கல, ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மிச்சத்தை அந்த வாரத்துக்கு பொரியல் ஏதாவது செய்தேன்னா அதில் சேர்த்து செய்வேன். உதாரணத்துக்கு முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா இதை சேர்த்து செய்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த பவுடரை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் தேங்காய் துருகல் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருகலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. தேங்காய் துருகலை சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உடனே. அவ்வளோதான், சுவையான பீட்ரூட் பொரியல் நல்லா மணக்க சுவையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.